ஸ்ரீ குருப்பியோ நமः. ஜெய் புவனேஸ்வரி. உத்தியதினத்யுதிபிந்திகிரீட்டாம் துங்ககுசாம் நயனத்ரயுக்தாம் ஸ்மேரமுகீம் வரதாங்குசபாசாபீதிகராம் பிரபஜே புவனேஷிம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வர்யை நமः. ஜெய் ஸ்ரீராம். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சதீஷ் ஆச்சாரியாவின் நமஸ்காரங்கள். அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் சாரத்தை கொண்ட மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான உகந்த பலன்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக லாபகரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரத்தில் அவங்க எது தொடங்கினாலும் அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு சிம்பிள் வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் மட்டும் ஃபஸ்ட்டு மிருகசீரிஷத்துக்கு சொல்கிறேன். கொஞ்சம் சொல்கிறது என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பார்த்திங்கன்னா கபாலம் தான். ஓ, ஸோ அந்த கபாலம் இது இவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கெலாம் கிடையாது. மிருகசீரிஷமில் பிறந்தவங்களுக்கு கபாலம். அதே சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபயர் டார்ச், அதாவது தீப்பந்தம் சொல்லுவோம், ஃபயர் டார்ச். அதுலேயே அவிட்டத்துக்கு பார்த்திங்கன்னா சிவலிங்கம், லிங்கத்தை வச்சுட்டாலே இதெல்லாம் சிம்பிள். அதாவது மிருகசீரிஷத்துக்கு கபாலம்னு சொல்லக்கூடிய மண்டை ஓடு சொல்லப்போனால் அந்த மண்டை ஓடை சிம்பிளாக அவங்க வச்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் அந்த மிருகசீர நட்சத்திரத்துக்கு மட்டும் மண்டையோட அவங்க ஒரு சிம்பிள் மாதிரி எங்கேயோ பார்க்குற மாதிரி, இது ரகசியமாக பார்க்குறது நல்லது, வெளியிலெல்லாம் வச்சுக்கூடாது. ஏன்னா இவங்க ஒரே ஆள், ஒரே பேச்சுலராக இருக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவா இதை வைக்கும்போது இவர்களுக்கு நல்லாயிருக்கும், மற்றவர்களுக்கு அது எதிராக இருக்கும். அதனால் இதை ரகசியமாக வேணுன்னா நீங்கள் அப்படியே கபாலத்தை நினச்சிட்டு ஏதோ காசியில் ஏதோ ஒரு தந்திரியை பார்த்து ஒரு அகோரியை பார்க்குற மாதிரி, ஏன்னா அகோரி தான் கழுத்துலலாம் மண்டை ஓடெல்லாம் போட்டுட்டு மாலை மாரி போட்டிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஏதாச்சும் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது உங்களுக்கு மட்டும் லாபகரமாக இருக்கும், மற்றவங்களுக்கு இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரைக்கும் ஓகே, அவிட்டத்துக்கும் ஓகே. ஆனால் மிருகசீரத்துக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி ஸ்கல், இந்த மண்டையோடு. இவங்க வணங்க வேண்டிய தேவதைகள் சிதம்பரம் நடராஜர். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தடவை போயிட்டு வராங்களோ இவங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்கும். சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ணலாம். அதேமாரி நரசிம்மர் பக்கத்தில் எங்கே இருக்கோ நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஸ்வர்ண பைரவர்கிட்டையும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான நிறைய பணங்கள் வரக்கூடியமான அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேவதைகள்லாம் வணங்குறீங்கன்னா. இதை தாண்டி நீங்கள் பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவா, ஏன்னா சென்னையில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கோவில்கள்லாம் இருக்குது. அதனால் கெரகம்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது சென்னையில். கெரகம்பாக்கத்தில் இருக்க நீலகண்டேஸ்வர் அப்படின்னு ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள், அதாவது உங்களுக்கு பணவரவுக்கு உண்டான விஷயங்கள் இந்த தேவதைகள்லாம் வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த நரசிம்மர்னால் நீங்கள் பக்கத்தில் சிங்கப்பெருமான் கோவில், அதாவது புராதனமாக இருக்கிற கோவில்கள் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இதிலே உங்களுக்கு இன்னொன்று, உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாக நடக்கணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீர்களால் அவங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹஸ்த நட்சத்திரம், திருவோணம், ரோஹிணி இந்த 3 நட்சத்திரத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் திருப்பதி பெருமாள், உலகளந்த பெருமாள், கிருஷ்ணர் இந்த 3 தேவதைகளையும் வணங்க உங்களுக்கு நிறைய ஒரு விஷயத்துக்கு உண்டான அந்த சாதகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த தேவதைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கும். நீங்கள் இதில் இன்னொன்று, யாரை நீங்கள் நம்பக்கூடாது, மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை, அவிட்டம் நீங்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரை நம்பக்கூடாது, அவங்க வேணாம், அவங்களுடைய நட்பே வேணாம், அவங்க சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்.
அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரால் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஒரு வேளை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நீங்கள் என்னென்னா அவாய்ட் பண்ணலாம் முடியாது பெஸ்ட்டு ஃப்ரெண்டை. பட் எந்த ஒரு லாபகரமான விஷயத்துலையும் இவாளை வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. சொல்கிறது இது ஒன்று தான். யார் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவளை வந்து பக்கத்தில் வச்சுட்டாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு அவங்களால ஒரு பெனிஃபிட்டும் நடக்காது. ஆனால் உங்களால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் அனுகூலம் நடக்கும். அனுகூலன்றதோட அவங்களுக்காக என்ன வேண்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் வேண்டின்ட்டா மற்றவா தெரியாது. மற்றவா வந்து அடுத்த லிஸ்ட்டில் வர்றப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி எந்த தேவதைகிட்ட நீங்கள் வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லணுன்னா, ஸ்ரீராமர், காலபைரவர், முருகன், குபேர் இந்த 3 தேவதைகிட்டே வந்து நீங்கள் போயிட்டு பிரணாம்ஸ் வச்சுட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து அதிகமாக வந்து அங்கே போய் உங்களோட கோரிக்கைகளை அங்கே வைக்காதீங்க. ஏன்னா அந்த தேவதைகள் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபேவராக வந்து இருக்காது. மற்றதெல்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த தேவதைகள்லாம் வணங்குனீங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்னதை வந்து நீங்கள் ரெகுலராக வணங்குனீங்கன்னா உங்களுக்கு விஷயம் நடக்கும். இதிலே காரிய சித்திக்கு உங்களுக்கு காரிய சித்தியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா, பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் எந்த காரியத்தை தொடங்குறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு சித்திக்கணும் அப்படின்னா, பொன்னைநல்லூர் மாரியம்மன், லக்ஷ்மி நாராயணர், அப்புறம் வந்து காமதேனு பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வந்தீங்க, ஒரு பழங்கள் கொடுத்துட்டு கோமாதாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தாலே காரியம் உங்களுக்கு சித்தி ஆகிடும். ஸோ இந்த தேவதைகள்லாம் ஞாபகம் வச்சு சிதம்பர நட்ராஜர், நரசிம்மர், ஸ்வர்ண பைரவர், காமதேனு, லக்ஷ்மி நாராயணர், பொன்னைநல்லூர் மாரியம்மன், காசி விசாலாட்சி தேவி, ஆஞ்சநேயர், திருப்பதி பெருமாள், உலகளந்த பெருமாள், கிருஷ்ணர் இந்த தேவதைகள்லாம் நல்லா வணங்குங்க. இந்த தேவதைகளில் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வந்து ரொம்ப பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கே அந்த தேவதைக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணுங்க. இந்த தேவதைகள்லாம் வணங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. உங்கள் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் இந்த தெய்வத்தை வணங்கணும். கண்டிப்பாக எல்லா விஷயமும் அனுகூலமாக நடக்கும். சுபம். இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா நட்சத்திரத்தை பற்றியும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு மேலும் வேறு ஏதாச்சும் தகவல் வேணும், அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இல்லை தனிப்பட்ட விசேஷ நாட்கள், உங்களுக்கு எந்த அனுகூலமான நாட்கள், எந்த நாட்களில் ஹோமம் பண்ணலாம், எந்த நாட்களில் வீட்டில் பூஜை பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தனியாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஏதாச்சும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து தெரியப்படுத்துகிறேன் நான். நன்றி, வணக்கம். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் ஸ்ரீராம்.